கெட்டப் செட்டப்லாம் மாத்தி நம்மள வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து யூசுவலா நம்ம பார்த்திருக்கோம், பண்ணியிருக்கோம். பட் இது வந்து சம்திங் நியூ அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப வந்து பாக்ஸிங் இப்ப அதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். முன்னாடிலாம் வந்து பாக்ஸிங் அப்படின்னா வந்து அது ஒரு மேல் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. நிறைய கேர்ள்ஸுமே வந்து ரொம்ப ஈகரா வந்து இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கு ஆக்சுவலா என்ன ரீசனா இருக்கும்? நீங்க வந்து ஏன் இத வந்து சூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவோ எக்ஸர்சைஸ் இருக்கும்போது என்னையே தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி பாக்ஸிங் வந்து நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன இதனால பர்சனலா நீங்க மத்த இதுல இருந்து இதுல என்ன ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடிஞ்சது அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு பாக்ஸிங் வந்து இட்ஸ் அகெயின் வெரி ஃபேவரட் டு மீ பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஒர்க் சைட்லயும் சரி ஃபேமிலி சைட்லயும் சரி நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூனா பில்ட் ஆகும், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ மார்னிங் எவ்ரிடே ப்ரஷ் பண்ணிட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பி வந்து ஒர்க் அவுட் ரொட்டீனா இதையும் வந்து ஒரு ரொட்டீனா பண்ணும் போது, எஸ்பெஷலி பாக்ஸிங் நான் இன்க்ளூட் பண்ணும்போது என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல நான் மொத்தமா கொட்டி தீத்துட்டேங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சதுக்கு அப்புறம் மைண்ட் ரொம்ப காமா ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் என்னோட ஒர்க் அவுட்டே நான் பிளான் பண்ணிருப்பேன், கஸ்டமைஸ் பண்ணிருப்பேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட், ஷோல்டர் மசில் நம்ம பண்ணோம், அங்க ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணோம், போஸ்டர் கரெக்ட் பண்றோம். இங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நான் லெட் லூஸ் பண்றேன். அடுத்து யோகா டெஃபினட்டா நான் இன்க்ளூட் பண்ணுவேன் என்னோட இதுல. யோகால பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ லைஃப்ல நம்ம எல்லாமே டெசிஷன்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரீமா எடுக்க கூடாது, நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளோட ஹேபிட்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஒரு டே ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ரொம்ப காமா கம்போஸ்டா நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இமேஜின் ஃப்ரஸ்ட்ரேஷனோடவே நம்ம வந்து மறுபடியும் பேக் டு இஃப் வி கெட் பேக் டு ஒர்க், அடிஷ்னலா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆட் ஆன் ஆகும். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனா இதை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல லெட் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் டே, இட் இஸ் லைக் ரியலி அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலவே வந்து ஐ ஸ்டார்டட் வித் மை பாக்ஸிங். அண்ட் பாக்ஸிங் வந்து நம்மளுக்கு ஒரு தற்காப்பு கலையாவும் இருக்குன்னும் போது ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் தட் வை ஷுட் பாய்ஸ் ஹாவ் ஆல் த ஃபன். அந்த ரெகுலரான ஒரு டேக்லைன் தான். சோ அதனாலதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்து கேட்டேன் நானு. சரி எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. மத்த எக்ஸசைஸ் அதாவது முன்னாடி பண்ணதை பாக்குறதை விட இங்க இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு தனி எனர்ஜி வந்து என்னால பார்க்க முடியுது. சோ இதை பண்றதுக்கு முன்னாடிதான் இப்படி இருப்பீங்களா இல்ல பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி அதே எனர்ஜி மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாத்திரலாம் இப்போ. Yeah, yeah, we'll see. பண்ண Yeah. Done, ஆரம்பிக்கலாமா? done, done. Yeah. ஓகே. ஹலோ. அதாவது எனக்கு கொஞ்சம் டெரியலா இருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கா இல்ல ஜாலியா இருக்கா? ரெண்டு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து இதுல என்னைய சின்ன வயசுல இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது இது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆக்சுவலா இது என்னது என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கும். சோ சொல்லுங்க இது என்னது, இங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஏரியல் யோகா. சோ இது எனக்கு இங்க இதுல என்ன ஃபேவரட்னா இப்போதான் இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ இதுல என்னோட ஃபேவரட், நான் இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் இது ஏன் நான் இவ்வளவு ஃபேவரட்னு சொல்றதுக்கு காரணமும் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம விளையாடுவோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல கூட ஊருக்கு எல்லாம் போனேன்னா நான் இந்த மாதிரி பாட்டி வீட்டுல இந்த மாதிரி அவங்களோட புடவைங்களை எல்லாம் கட்டி நம்ம தூங்குவோம். சோ அது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங் இது.
அண்ட் செகண்ட் மெயின் திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏரியல் யோகா வந்து என்னோட வில் பவரை செல்ஃபா டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். ஓகே ஓகே, ஓகே ஏன்னா இதுல வந்து ரொம்ப பேலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம எவ்வளோ பேலன்ஸ்டா இருக்கோம், அது டெசிஷன் மேக்கிங்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து நடக்கும் போதே சம்டைம்ஸ் தடுக்கி விட்டு கீழே உழுவுற பீப்புள்லாம் இருக்காங்க. எஸ் நல்லா எஸ் தான் நடந்துட்டு இருப்பாங்க ரோட்ல, பட் அவங்களோட செப்பலோ சாரியோ ஏதோ ஒன்று ம் தடுக்கி விடும். ஸோ மென்டலி அண்ட் பிசிக்கலி போத் எவ்வளோ பேலன்ஸ்டா இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னால இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆசனா ஃபினிஷ் பண்ண முடியுது அப்படின்னா ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் த்ரூ அவுட் த டே. ஓகே ஓகே பண்ண முடியல அப்படின்னா ஐ ட்ரை டு டூ இட். அது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அந்த ம் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்ற மூட்குள்ள போயிட்டு ஐ ட்ரை கீப் ட்ரைங் ஃபார் டூயிங் இட் பெட்டர். ஸோ ஓகே மென்டலா உங்களுக்கு உங்களே அறியாம எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அதை சேலஞ்சிங்கா அக்செப்ட் பண்றேன். ஸோ ஐ எம் பிகமிங் அ பெட்டர் பர்சன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இது. ஸோ எஸ் ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கேட்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நம்மளும் இதை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு டெம்ட் இருக்கு இது நீங்க சொல்றது. அண்ட் பிளஸ் இந்த இது செட்டப்புமே வந்து ஜாலியா தான் அதான் சொல்றேன் பிரியா, நானும் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு பிகினரா, ஐ மீன் பயங்கர அட்வான்ஸ்டா ரொம்ப ப்ரொஃபஷனலாலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே நானும் ஒரு பிகினரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போக போக அது எனக்கு கிரியேட் பண்ற இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டா, இப்போ நீங்க எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பயமா இருக்கு அதெல்லாம் எஸ் சொல்றீங்கல்ல. ஸோ ஒன்ஸ் யூ டேஸ்ட் த ஃபுட் யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். ஓகே எஸ் ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? பார்க்கலாம். ஸோ எஸ் நான் வந்து சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா நீங்க பண்ண அந்த போட்ட எஃபர்ட் ஆகட்டும், பண்ண போசிங் ஆகட்டும், பார்க்கும் போதே வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்து எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. யோகால சொல்றீங்க? எஸ் ஏரியல். இந்த ஓகே. இது எஸ் இப்ப அடுத்து வந்து எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வார்ம் அப்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹெவி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இப்ப எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சோ எஸ் இப்ப எண்ட்ல வந்து எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க?
ஸோ யோகா பண்ணிட்டோம். யோகால வந்து ஆஸ் ஐ செட் ஸ்ட்ரென்த்னிங் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாடியை ஈஸ் பண்ணி வார்ம் அப் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெயிட்ஸ் வந்து விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் பேசிட்டோம். தென் யோகா பாக்ஸிங் பண்ணோம். ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ உள்ள இருக்கிற அந்த எல்லா விஷயங்களும் இறங்கிட்டு, ஸ்ட்ரெஸ் இறங்கிட்டு நம்மளுக்கு ஒரு காம் மைண்ட் செட் வரும்போது தான் பேலன்ஸ் பண்ண முடியும் லைஃப்ல. ஸோ அதனாலதான் யோகா ஆஃப்டர் பாக்ஸிங்கிறத நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ யோகால வரும்போது ஆக்சுவலா யோகால கூட ஃபுல் பாடி ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த ஐ மீன் அந்த கிளாத்தை நீங்க ஹோல்ட் பண்றீங்க. இன்னைக்கு நான் பண்ணது ஏரியல் யோகா. ஸோ கிளாத்தை ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு grip ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவர் என்டையர் கோஆர்டினேஷன் வந்து மைண்ட்ல வந்து நீங்க சிங்க் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால அது எல்லாமே மைண்ட் வந்து ரொம்ப ப்ரெப் பண்ற மாதிரி பிஃபோர் ஸ்டார்டிங் த டே நீங்க வந்து மைண்ட ப்ரெப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நீங்க அதுவும் அப்சைட் டவுன் போகும்போது பிளட் ரஷ் வந்து த்ரூ அவுட் த பாடி பிளட் ரஷ் இருக்கும். அண்ட் நீங்க கரெக்டா பேலன்ஸ் இருக்காது இல்லையா? சோ நீங்க கரெக்டா அந்த கிளாத்தை வந்து மேல நின்னுட்டு அந்த பட்டர்ஃபிளை போஸ்ல பார்க்கும்போது நான் என்டையர் பாடி ஃப்ளோர்ல கிடையாது, கிளாத் மேலதான் இருக்கு. சோ மேல நின்னுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்காது, இம்பேலன்ஸ்டா இருக்கும் போது நீங்க கான்சென்ட்ரேட்டடா கரெக்டா அந்த கிளாத்தை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணணும். அண்ட் grip இருக்காது. நீங்க ஒரு கிளாத் ஹோல்ட் பண்ணலாம், இன்னொரு சோ உள்ள ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், பயம் இருக்கும். டெஃபினட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட நம்ம ஃபேஸ் டைரக்டா ஃப்ளோர்ல படுற மாதிரி அடி வாங்குவோம். அதனால ட்ரெயினரோட ஹெல்ப் வந்து அதுவும் எஸ்பெஷலி வென் யூ ஸ்டார்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனா நான் சொன்னேன் இல்லையா, வில் பவர் வந்து டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் எனக்கு ஏரியல் யோகா. சோ இதெல்லாம் என்னால பண்ண முடியுது அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. இது என்னால பண்ண முடியும்னா லைஃப்ல எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள க்ரோ ஆகும். அதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்றது. ஒரு பவர் பேக்டான ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் காம் பண்றதுக்கு இப்ப யோகாஸ் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. சோ அதுல என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இப்ப பாத்திரலாமா? அதுவும் பாத்துடலாம். அண்ட் யோகா வந்து ஏரியல் யோகா பண்ணிட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்றோம். பிகாஸ் இதோட நம்ம ஒர்க் அவுட் பினிஷ் பண்றோம் அப்படின்னும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சில ரிச்சுவல்ஸ் இருக்கு, நம்ம வார்ம் அப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி மசில் வந்து சோர் ஆயிடும், டைட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து நீங்க லெக் ஒர்க் அவுட் எல்லாம் போடும்போது பயங்கரமா இழுத்து பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க லெட் லூஸ் பண்ணாதான். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுவும் புதுசா ஜாயின் பண்ற பீப்புள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ அடுத்த 2 நாள் எனக்கு பயங்கரமா வலிக்குது, அதனாலே வந்து they'll not continue. ஜிம்முக்கு பே பண்ணுவாங்க ஆனா கிவ் அப் பண்ணிடும். சோ நீங்க வார்ம் அப் பண்ணி ஒரு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ஒரு ஒர்க் அவுட்டை முடிக்கிறது வந்து இட்ஸ் அதுதான் கிராஃபே. அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க அந்த ப்ராப்பரா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பெயின் பெருசா தெரியாது. அதுவுமே ஒரு மாதிரி நல்லா, எனக்குலாம் அது ரொம்ப சுகமா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சைக்கோ ஃபீலிங்ல தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். பட் இங்க வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங்ல இருந்து எல்லா ஆர்ம்ஸ்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வைண்ட் டவுன் பண்ணும் போது ஐ வில் டூ மெடிடேஷன். சோ இங்க என்னதான் எனக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் வந்தாலும் நாட் எவ்ரிடே ஐ ஹாவ் தட் எனர்ஜி டு வேக் அப், கெட் அப் அண்ட் கம் ஹியர். சோ இன்னைக்கு தூக்க கலக்கத்துலதான் இன்னைக்கு கூட நான் வந்தேன். ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஆகும். லைக் ஒன்ஸ் ஐ ரப், நம்மளோட ஓன் பாடியோட ஹீட்டையே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கண்ணு மேல எல்லாம் வைக்கும் போது ஒரு மாதிரி சூதிங்கா, ரெஃப்ரெஷிங்கா, காமா எல்லாமே துப்பியாச்சுப்பா இங்க வந்து. இப்போ ஐம் அ ஃப்ரெஷ் கிளீன் பர்சன் டு ஸ்டார்ட் அ டே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
foot to the right side. Bend your knee. Practice run and stretch. Push your hips, head up. Then stretch your right knee. Run and stretch. Stretch your right knee. Run and stretch. Slowly bring back your right leg. Practice on the left leg. Push your hips. Left leg stretch. Run and stretch. Stretch your left knee. Run and stretch. Bring back your left leg. Practice mountain pose. Maintain 1, 2, 3, 4, 5. Okay, place your knees on the ground. Okay, practice cat stretch pose. Inhale, exhale, inhale, exhale, inhale. Okay, slowly move for tiger pose with right leg. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Okay, practice on the left leg. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Okay, slowly come to Shashankasana. Sit on your knees, bend forward. Inhale and slowly come up. Stretch your legs one by one. We'll go for the practice of Shakishalasana, churning the mill pose. Clockwise direction. 1, 2, 3. Anti-clockwise direction. 1, 2, 3. Okay, slowly move for the practice of butterfly. Okay, flap. Now slowly inhale. While exhale, slowly bend forward. Take few normal breathing. Inhale and slowly come up. Next, go for the practice of pranayama. Release your legs. Adapt Padmasana in your legs. Practice Nadi Shodhana Pranayama. Adapt Chin Mudra in your left hand. Okay, practice alternate nostril breathing. Exhale. Inhale, bulge out your abdomen. While exhale, suck in your abdomen. Your exhalation should be double the amount of your inhalation. Slowly release your hands.
Take few normal breathing. Tie your hands at the back. Inhale. While exhale, slowly bend forward. Surrender yourself to the God Almighty. Inhale and slowly come up. Release your hands, rub your palms nicely. Give a warm to your eyes. Slowly open your eyes with few blinkings. Thank you.